ஆச்சாரியரின் திட்டம் இதுதான். அசுரர்களின் தந்தையான காசியப்பரை மாயா மயக்க வேண்டும். இன்னும் மிக சிறந்த அசுரர்கள் பலரை அவர் மூலமாக பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம். மாயாவும் காசியப்பர் இருந்த கானகத்திற்கு சென்றாள். தன் மாய சக்தியால் புதிய மாளிகைகளை அந்த கானகத்தில் எழுப்பினாள். அழகிய நந்தவனத்தை உருவாக்கினாள். மனம் பொங்கும் மலர்கள் அதில் பூத்தன. அந்த கானகத்தின் ஒரு பகுதி அடையாளம் தெரியாமல் போனது. அந்த மாளிகையிலே தங்கியிருந்தாள் மாயா. அவள் எதிர்பார்த்தபடியே காசியப்பர் அங்கு வந்தார். இந்த இடம் எப்படி இவ்வளவு அழகாக மாறியது? விஷ்ணு இங்கு வந்திருப்பாரோ? அந்த மாயவன் தான் இப்படி மாய செயல்கள் செய்திருப்பானோ? பிரம்மா தன் பிரம்மலோகத்தை இந்த பூமிக்கு மாற்றிவிட்டாரோ என்று மனதில் கேள்விகள் எழ ஆச்சரியத்துடன் மாளிகைக்குள் பார்த்தார். அங்கே ஒரு அழகு சுந்தரி நடனமாடிக்கொண்டிருந்தாள். பூக்களில் அமரும் பட்டாம்பூச்சிகளை அவளது பட்டுக்கரங்களின் பிஞ்சு விரல்கள் தொட்டு விளையாடி கொண்டிருந்தன. அவள் மான் போல் துள்ளி துள்ளி விளையாடுவதை கண்ட காசியப்பர், ஆஹா, உலகில் இப்படி ஒரு அழகியா? இவளை போன்று பேரழகியை இதுவரை நான் பார்த்ததில்லையே. இனிமேலும் காண்போமா என்பது சந்தேகம்தான். இனி இப்பூவுலகில் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும், ஆனால் இவளோடு வாழ்ந்துவிட வேண்டும் என எண்ணியவராய் மாளிகைக்குள் சென்றார். அழகு பெண்ணே, நீ யார்? இந்த கானகத்தில் உனக்கென்ன வேலை? இந்த மாளிகையை எப்படி உருவாக்கினாய்? உன் அங்கங்கள் என் மனதை குலைக்கிறதே. ஏற்கனவே திருமணமானவன்தான், தவசீலன்தான். அப்படியிருந்தும் என் மனம் உன்னை கண்டு அலைப்பாய்கிறதே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார். அவள் காசியப்பரிடம் நல்லவள் போல் நடித்தாள். தவசீலரே, இந்த மலைப்பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவள் நான். எனக்கு இந்த மாளிகைகள் எப்படி வந்தன என்று தெரியாது. ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன். வேண்டுமானால் இந்த மாளிகையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பதில் நியாயமில்லை. நான் இளங்கண்ணி, நீங்களோ முதியவர். வயதிற்காவது மரியாதை கொடுங்கள் சுவாமி என்றவளை காசியப்பர் மீண்டும் வற்புறுத்தினார். அவள் மாயா அல்லவா, அங்கிருந்து மறைந்து விட்டாள். காசியப்பர் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. அழகே, எங்கே போனாய் நீ? இல்லாமல் இனி என் வாழ்வில்லை. எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு. என்னை ஏற்றுக்கொள். நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் என நாள் கணக்கில் புலம்பிக் கொண்டு அங்கேயே பசி பட்டினியுடன் கிடந்தார். மன்மதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாக இருந்தால் என்ன, சாதாரண மனிதனாக இருந்தால் என்ன, எல்லோரும் ஒன்றுதான். காசியப்பர் மயக்க நிலையில் கிடந்தார். அப்போது அவர் முன் மீண்டும் தோன்றினாள் அப்பெண். காசியப்பர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினார். தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வன் என்பதையும் மறந்து அவளது காலிலேயே விழுந்து விட்டார்.